ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 107ஆம் சங்கீதத்திற்கு புதிய ஏற்பாட்டு சங்கீதம் என்று சொல்லி நாங்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அது ஏன் என்பதை இந்த சங்கீதத்தில் நாம் காண இருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் வசனங்கள் தொடர்ச்சியாக திருப்பி ரிப்பீட் ஆகிறதை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவதாக 107ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை கவனியுங்கள். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் என்ன? அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இதே சங்கீதத்தில் 16ஆம் வசனம், 21 மற்றும் 31ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே விஷயம் திரும்பி சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ரிப்பீட்டடாக சொல்லப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் நாம் அவரை துதிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது 6, 13, 19, 28 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவைகளும் ஒரே ஒற்றுமையோடு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற வார்த்தைகள். உதாரணமாக 6வது வசனத்தை வாசியுங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்ப இதுதான் கான்டெக்ஸ்ட். ஆபத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஆகினால கர்த்தர் அவர்களை விடுவித்தது என்ன என்பதை 9வது வசனத்திலே அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. இவ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆபத்திலே கர்த்தர் விடுவித்தார். ஆகினால அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கூப்பிட்ட பொழுது கர்த்தர் விடுதலையாக்கினார், ஆகியனால துதிக்கிறோம். இப்பொழுது நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை நீங்கள் கவனிக்கும் பொழுது இதை நீங்கள் உன்னிப்பாக எங்களோடு சேர்ந்து தியானிக்கும் பொழுது மட்டும்தான் இது புரியும். இந்த சங்கீதத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. ஆமென். தொழில் செய்கிறார்கள். இப்ப நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பிற்று. அடுத்தது அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். எது? பெருங்காற்று. என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், அப்படி நடக்கும் பொழுது அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அடுத்தது அவர்கள் தடுமாறி போகிறார்கள், அவர்கள் மூழ்கி போகிறார்கள். இந்த வசனத்தை கவனியுங்கள். 28வது வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. நடந்தது என்ன? அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். என்னங்க இது புதிய ஏற்பாட்டு சங்கீதம் என்று சொன்னீர்கள்? சங்கீதத்திலேயே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம். இந்த சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறின ஒரு சம்பவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே, எப்பொழுது, எப்படி நிறைவேறினது என்ற கேள்விக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் எல்லாரும் கப்பலிலே, அதாவது கெனசரேத்து கடல், கலிலேய கடலிலே படவில போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது? ஒரு பெரிய புயல், சூறாவளி காற்று வருகிறது. கப்பல் தடுமாறுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நடந்து வருகிறார். நடந்து வந்து அவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு நடந்து வருகிறார். அவர்கள் பயப்படுகிறார்கள். பேதுரு நடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். மூழ்கிறார்.
திரும்ப கர்த்தர் அவரை ரட்சிக்கிறார். அந்த தண்ணீரிலிருந்து அவரை தூக்கி எடுத்து படவிலே வந்து ஏறிக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இப்பொழுது நீங்கள் 107ஆம் சங்கீதத்தினுடைய 30வது வசனத்தையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். முதலில் 107ஆம் சங்கீதத்தினுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். இவர்கள் நாடின துறைமுகத்தில் அவரை கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி சங்கீதத்திலும், அவர்கள் கெனசரேத் நாட்டில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நடந்தது என்ன என்று சொல்லுகிற கேள்விக்கு, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்தார். ஆகையினாலே அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரர் அவருடைய செய்கைகள் நிமித்தம் அவரை துதிக்க வேண்டும். நடந்த சம்பவம் என்ன என்பதை நடக்க போகிற சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக 107ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். 107ஆம் சங்கீதம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தோடு ஒத்து போகிறபடியினால் தான் இந்த சங்கீதத்திற்கு புதிய ஏற்பாட்டு சங்கீதம் என்று சொல்லி நாங்கள் பெயர் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கவனமாக நேரம் எடுத்து 107ஆம் சங்கீதத்தை மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து காற்றையும் கடலையும் அதட்டின அந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் என்பதை நீங்களும் நானும் அறிக்கை செய்வதற்காக இந்த சங்கீதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நம்மை இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். இப்படி விடுதலையாக்கும் பொழுது மனுபுத்திரர் அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் நமக்கு செய்த அற்புதங்களின் நிமித்தமும் நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டவர்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே உம்முடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, மேலானது, மகத்துவமானது, சத்தியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வாயிலிருந்து வந்த ஜீவனுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். ஷலோம்.